எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ்லாம் இருக்கு. சில கேள்விகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ட பேசிருவோங்க. நேத்து நாஸ்டாக் பயங்கரமா கீழ விழுந்ததுங்க. 600 பாயிண்ட் பக்கமா டவுனு. டவ் ஜோன்ஸ் ஒரு 289 பாயிண்ட் அப். S&P 500 ஒரு 88 பாயிண்ட் டவுனுங்க. இந்த நாஸ்டாக்கோட ஃபால்க்கு என்ன காரணம் அப்படின்னா, DeepSeek அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் ஓப்பன் ஏஐ சாஃப்ட்வேர் வந்து பயங்கரமா சடன் பாப்புலாரிட்டி. நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆப்பிள் தென் அதர் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ல அந்த ஆப்பை வந்து பயங்கரமா டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட யூசேஜ் வந்து கூடியிருக்குது. அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால தான் அதோட யூசேஜ் வந்து கூடியிருக்குதுங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். NVIDIAவுடைய கோஃபவுண்டர் சிஇஓ என்ன சொல்றாரு, அந்த DeepSeek R1 அப்படின்றது ஒரு அற்புதமான படைப்பு, அற்புதமா வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாருங்க. நேத்து NVIDIAவும் ஒரு 10% மேல டவுன். நேத்து மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு இதான் ரீசன். அடுத்து கோல்டுக்கு பக்கத்து போனோம்னா, இன்னைக்கு ஒரு ரூ. 30 டவுனுங்க. 7510 22 கேரட் கோல்டு 1 கிராம். பிரெண்ட் க்ரூடு கொஞ்சம் விலை ஏறி இருக்குங்க. ஒரு பேரல் $77.28 இருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் சரிஞ்சிருக்குதுங்க. $1 வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 86.53 இந்திய ரூபாயா இருக்கு. இந்த நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 7 மந்த் லோங்க 23,000 உடைச்சு கீழே வந்துருச்சு. நான் இப்போ கடைசியா பார்க்குறப்போ 22,900ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. ஒரு 120 பாயிண்ட் மேலே ஏற்றிருக்கிறாங்க. நேற்று பயங்கரமா கீழே விழுந்தது இல்லையா, ஒரு ஃபால்ஸ் ரேலி இல்லை ஒரு டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி தென் ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு எல்லாத்தையும் போட்டு அடிச்சு துவச்சு எஃப்ஐஐஸ் ஒரு 5,000 கோடிக்கு பக்கமா வித்து வெளில எடுத்துட்டு போயிட்டாங்க. 70,000 கோடிக்கு மேல இந்த மாசத்துல கேஷ் மார்க்கெட்ல இருந்து வெளில எடுத்துருக்காங்க. நிப்டி 50யோட பிஇ ரேஷியோ பாத்தீங்கன்னா 21.45ல இருக்கு. இன்னும் இது குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மார்க்கெட் வந்து வீக்கா தான் இருக்கும். என்னென்ன ரீசன்னால வீக்கா இருக்கும் அப்படின்னா, ஏர்னிங்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ரொம்ப அற்புதமானங்க. முக்கியமா பேங்கிங் செக்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் வந்து பெருசா இல்லை. எஃப்ஓஎம்சி மீட்டிங்கு தென் பட்ஜெட் அப்போ கொஞ்சம் மேலே ஏறுங்க, மறுபடியும் போட்டு அடிச்சிருவாங்க. தென் மந்த்லி எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரி தென் புவர் ஏர்னிங்ஸ் இதெல்லாம் வந்து தொடர்ந்து மார்க்கெட்ல ஒரு வீக்னஸான சுச்சுவேஷனை உருவாக்கும். ஃபார் எவ்ரி ரைஸ் வித் எஃப்ஐஐஸ் வெளில போவாங்க. அடுத்து ஒரு சில செய்திகள்லாம் இருக்கு, அதை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் கோல்டு பத்தி ஒரு செய்தி பிசினஸ் லைன்ல வந்திருக்குங்க. 1971ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் கோல்டு 8% வந்து கன்சிஸ்டன்சியா கொடுத்துட்டே வந்திருக்குதுங்க. இது வந்து ஒரு அற்புதமான செய்தி. வேர்ல்டு கோல்டு கவுன்சில் என்ன சொல்றாங்க, இந்த கோல்டு மைனிங் இருக்கு இல்லையா, அது வந்து 1.7% தான் க்ரோ ஆகுது பாஸ்ட் 20 இயர்ஸா. ஆனால் கோல்டோட கன்சப்ஷன் நம்ம வந்து வாங்குறோம். கோல்டு வந்து ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா பார்க்குறோம் இல்லையா. எப்பப்பெல்லாம் நம்ம சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா பார்க்குறோம், இன்ஃப்ளேஷன் வந்து ஏறுது, மார்க்கெட் வந்து கீழே விழுவுது, தென் ஒரு குளோபல் அன்சர்டனிட்டி இருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி இருக்கு, பொலிட்டிக்ஸ் வந்து அன்சர்டனிட்டான சுச்சுவேஷன் இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக கோல்டு வாங்குறோம் இல்லையா. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஒவ்வொரு தடையும் 2%லேருந்து 5% வரைக்கும் ஏறுறப்ப நம்ம கோல்டு வந்து ஒரு 8% வந்து இது ஏறிடுது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. நான் லிங்கை போடுறேன், நீங்க படிச்சு பாருங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் தாங்க. ஈக்விட்டி ஏறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு இறங்கும். கோல்டு ஏறுச்சுன்னா ஈக்விட்டி இறங்கும். இது ஒண்ணு. அடுத்தது இந்த ஈக்விட்டிஸ்ல கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு டிவிடெண்ட், ஸ்பிளிட், போனஸ் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ பாண்ட் இல்ல ரெகுலரா மாசம் மாசம் ஒரு இன்கம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இது ரெண்டு தான் கோல்டு பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஒரு அற்புதமான செய்திங்க. லிஸ்டிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் லிஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து கிரெடிட் ஆகாதவங்களுக்கும் நாளைக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் எல்லாமே கிரெடிட் ஆயிரும். ஸோ நாளைக்கு லிஸ்டிங் டேட்னு சொல்லியிருக்காங்க. நேற்றே இந்த செய்தி வந்துருச்சுங்க. லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து நம்ம போட்டு அதை ஸ்பெகுலேட் பண்ண தேவையில்லை. நாளைக்கு நம்மளுக்கு லிஸ்டிங் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். நம்ம அவசரப்பட்டு எதையும் போட்டு மண்டையை குழப்பிக்க தேவையில்லை. அடுத்து ரிசல்ட்ஸ் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரோநெட் எல்என்ஜியோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்குங்க. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 27% வந்து குறைஞ்சிருக்கு, ரெவன்யூ 16% குறைஞ்சிருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிற டாடா ஸ்டீல், ஃபெடரல் பேங்க் எல்லாத்துலேயுமே ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஓவராலாக இந்த ரிசல்ட்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லும். நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா 2.3% ஏறி இருக்கு, ரெவன்யூ வந்து 6% குறைஞ்சிருக்கு பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும். அடுத்து டாடா ஸ்டீலோட ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. ரெவன்யூ குவார்டர் ஆன் குவார்டர் வந்து 0.5% குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட் வந்து ஒரு 61% வந்து விழுந்திருக்குங்க ப்ராஃபிட். தென் இயர் ஆன் இயர்னு பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து 3% குறைஞ்சிருக்குது, ப்ராஃபிட் வந்து 43% கீழே விழுந்திருக்கு. இதுல டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் யூகே, நெதர்லாண்ட்ஸ் அது ரெண்டுல எப்படி இருக்கு அப்படின்னா, யூகேல
ஒரு 63 மில்லியன் யூரோஸ் வந்து ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குங்க. லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. அது நெதர்லாண்ட்ஸ்ல பெருசா ப்ராஃபிட் எதுவும் பண்ணல. ஸோ டாடா ஸ்டீலோட நிலவரம் வந்து இதுதான். தென் ஸ்டீல் இம்போர்ட் ஃப்ரம் சைனா தொடர்ந்து வந்து சைனால இருந்து ஒரு மலிவான விலையில ஸ்டீல் வந்து உள்ள இம்போர்ட் பண்றது வந்து டாடா ஸ்டீலுக்கு ஒரு ப்ரெஷர் உருவாக்கும். உலகம் ஃபுல்லாவே அவங்களும் வந்து வேர்ல்டு ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸ்டீல சீப்பர் பிரைசஸ்ல. அது வந்து டாடா ஸ்டீலுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அடுத்து ஃபெடரல் பேங்கோட ரிசல்ட்ஸும் நேற்று வந்தது. நம்ம லிஸ்ட்ல இல்லை. பட் இன்னைக்கு பயங்கரமா 5% மேல இறங்கி இருக்கு. நம்ம இன்னும் வெயிட் பண்ணலாம். ப்ராஃபிட் வந்து 5% டவுன். இந்த 5% டவுன் இன் ப்ராஃபிட் என்ன காரணம் அப்படின்னா ஹையர் ப்ரொவிஷன்ஸ் வந்து மற்ற பேங்க்ல இருக்க மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தோம். தென் அதர் மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சிருக்க பேங்க் எல்லாத்துலேயுமே ப்ரொவிஷன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல நான் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார்லயும் அவங்க ப்ரொவிஷன் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் ப்ரொவிஷன்னால 5% ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நெட் என்பிஏ குறைஞ்சிருக்குங்க. 0.64லேருந்து 0.49 குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர். டெபாசிட் 11% வந்து ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். நெட் அட்வான்சஸ் வந்து ஒரு 15.6% இயர் ஆன் இயர். எல்லாம் நல்ல செய்தி தான். ப்ராஃபிட் வந்து 5% குறைஞ்சிட்டு ஸ்டாக்கை இன்னைக்கு 5% அடிச்சிட்டாங்க. அது எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா அடிப்பாங்க. மார்க்கெட் வந்து மேலே ஏறுறதுக்கு எந்த ஏர்னிங்ஸுமே வந்து சப்போர்ட் பண்ணலை. இதான் வந்து ஃப்ராங்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மேலே ஏறுறதுக்கு எந்த சாத்தியக்கூறுகளுமே கிடையாது. இப்போதைக்கு ரிசல்ட் வந்த வரைக்கும் இது வந்து தொடரும். இது எவ்வளோ நாளைக்கு தொடர எஃப்ஐஐஸ் வந்து விற்பாங்க. விற்க டிஐஎஸ் வந்து வாங்குவாங்க. அது சம்மந்தமாக ஒரு நியூஸ் வந்திருக்குங்க இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில். நீங்கள் வந்து நல்ல வேல்யூவேஷன்ஸில் கம்ஃபர்டான லெவலில் இருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி நிறையா ஏஎம்சிஸோட எம்டிஸ் அங்கே உள்ள பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த செல்லிங் வந்து தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. என்ன காரணங்களால தொடரும் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் ஏர்னிங்ஸு, தென் ட்ரம்ப் டேரிஃபு, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. தென் டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்து அமௌண்ட்டை உள்ளே போடுறீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பேசிஸில் பண்ணாதீங்க. 8 to 10 months 16 monthsக்குள்ளே உங்கள் பணம் வந்து வேணும் உங்களுக்கு திருப்பி அப்படின்னா நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா பெட்டர் ஒரு 5 to 7 years அந்த பணம் வந்து வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு செய்தி வந்திருக்குதுங்க. நான் அந்த லிங்கை போடுறேன், நீங்களும் படிச்சு பாருங்க. தென் ஹையர் வேல்யூவேஷன்ஸ் பக்கத்து போகாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிஇ வந்து 100 இருக்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து 30% இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து அவங்க காட்டுவாங்களா அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 30க்கு மேலே பிஇக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதாவது 5 to 10 இயர்ஸ்க்கு மேலே வச்சுக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தால் பாருங்க, இல்லாட்டி உள்ளே போய் கையை சுட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஏற்படுத்தியிருக்கிறாங்க இங்கே உள்ள அரசு. எதுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு நியூ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. அந்த பாலிசி என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஎஸ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து கவர்மெண்டோட ஸ்டேக் ப்ரொமோட்டரோட ஸ்டேக் வந்து 90%லாம் இருக்குங்க நிறைய நிறுவனங்கள்ல. அதை வந்து 51%, ஒரு மேக்சிமம் த்ரெஷ்ஹோல்ட் வந்து 51% வச்சுக்கலாம். அதுக்கு மேல உள்ளதை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அதுக்கு வந்து ஒரு நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 90%க்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் 75%ஆக குறைப்பாங்க. தென் 75%லேருந்து மறுபடியும் 51%ஆக குறைப்பாங்க. எந்தெந்த ஃபண்டுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் குறைப்பாங்க, எந்தெந்த ஸ்டாக்ஸ் லிஸ்டட் அன்லிஸ்டட் கம்பெனி எல்லா கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்குமே எதை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்ல இருக்க கம்பெனி இருக்கு இல்லையா, அது நல்ல ப்ராஃபிட்ல இருந்தால் ஷேர் ப்ரைஸ் நல்ல ப்ரைஸ்ல இருக்கும் இல்லையா, அதை விற்று அதுல இருந்து பணத்தை வெளில எடுப்பாங்க. நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னோம், பல கம்பெனிஸ் வந்து ஒரு 4 வருஷம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்லாம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஐபிஓ ப்ரைஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ பல பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, நிறைய கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் முக்கியமாக பேங்கிங் ஸ்டாக் வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தாங்க இதை முக்கியமாக சொல்கிறேன். அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பேங்க்ல அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சி அந்த ஃபண்ட் எடுத்து அவங்க அதர் ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், அதர் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணட்டும், அது கவர்மெண்டோட பாலிசி. நம்ம போய் அதில் தலையை கொடுத்து மாட்டிக்கூடாதுங்க. விற்றாங்க இப்போ 90% இருக்கு, 25% விற்றாங்க, 15% விற்றாங்கன்னா எவ்வளோ தூரம் விற்கிறப்ப ஷேர் ப்ரைஸ் குறையும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஜோஹோ கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோட சிஇஓ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து அந்த பதவி சிஇஓ அப்படிங்கிற பதவியிலிருந்து பதவி விலகி கீழே இறங்கி வர்றாருங்க. அவர் எதற்கு கீழே இறங்கி வர்றாரு அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல அவர் அதிகமான ஃபோக்கஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து இந்த பதவியை விட்டு வெளில வர்றாரு. அதுக்கு பதிலாக இன்னொரு ஆள் டேக் ஓவர் பண்றாங்க. இவரோட விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க, இவர் எங்க அடுத்து ஃபோக்கஸ் பண்ண போறாரு அப்படின்னா சீஃப் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோல், அந்த ரோலுக்கு இவர் போக போறாரு. அவங்களோட கம்பெனியில இருக்கிற ஆர்என்டி ஒர்க்கை வந்து நம்ம வந்து இன்னும் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் இந்த டிசிஷன் எடுக்கிறதா
சொல்றாரு. அடுத்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் அரபிந்தோ ஃபார்மா பத்தி கேட்டிருந்தாங்க. அரபிந்தோ ஃபார்மா டெட் டு ஈக்விட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. 0.21ல இருக்கு. அதனால நான் அந்த சைடு வந்து போறதில்ல. இத நான் உங்கள்ட்ட ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அடுத்து டிசிபி பேங்க் நேத்து கூட நம்ம பேசியிருந்தோங்க. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. நான் வந்து ஒரு 1 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட ஸ்டூடண்ட்ஸ் ஒரு சில பேர்ட்ட இந்த பேங்க் பத்தி பேசியிருந்தேன். நம்ம வந்து அது மிட் சைஸ் பேங்க் தான். நம்ம வந்து அது லிஸ்ட்லயோ இல்ல வாட்ச் லிஸ்ட்லயோ கன்சிடர் பண்ணல. நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து ஜேபி பவர், ஈஸி ட்ரிப் அதெல்லாம் வந்து அந்த மினிஸ்குவல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நோ தான். அது வந்து பிஇ வேல்யூ கம்மியா இருந்தாலும் இப்போ ஈஸி ட்ரிப் பத்தி நம்மளுக்கு சொன்னீங்க. ப்ரமோட்டர்ஸ் வந்து நிறைய ஸ்டேக்கை வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் ஜேபி பவர் ஏற்கனவே ஒரு பெரிய ஹைல இருந்து கீழே இறங்கி ரொம்ப வருஷமா அப்படியே ஃபிளாட்டாவே இருக்கு. நான் வந்து அந்த சைட்லாம் போக மாட்டேன். நீங்களும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இன்னைக்கும் கூட மிட் கேப், ஸ்மால் கேப் தான் போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிட் கேப், ஸ்மால் கேப்ல உள்ள மாட்டிக்காதீங்க. டாடா பவரை பாருங்க 35ல இருந்து இப்போ 30க்கு 29க்கு வந்துடுச்சுங்க பிஇ. ஸோ அதை நீங்க வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. இப்பயும் வந்து பிஇ 39ல இருக்குங்க. லிஸ்டிங் பிரைஸ் வந்து 140, பிட் பிரைஸ் வந்து 70. இன்னும் பயங்கரமா குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ டாடா பவர் பாருங்க குறைஞ்சிருக்குது. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ரிசல்ட் நல்லா இருந்தாலும் இன்னைக்கு போட்டு அடிச்சிருக்காங்க டியூ டு ஹையர் வேல்யூவேஷன்ஸ். ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லா வச்சிருந்தீங்க அப்படின்னா பத்திரமா வச்சுக்கலாம். இந்த டயத்துல என்ட்ரு ஆகுறதுக்கு இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு சரி வராது. அடுத்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து எப்படி சார் அதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்றது புரியுதுங்க. பிரைஸ் டு புக் 0.8 தான் இருக்கு. அதனால கேட்டிருந்துருக்காங்க. பட் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்க. பிஇ வேல்யூ 78 பக்கமா இருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ஸ் டாடா குரூப் கம்பெனிஸ்லயே நல்ல வேல்யூவேஷன்ஸ் இருக்கிற ஸ்டாக் எல்லாம் இருக்கு. இன்னும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ டாடா பவர் 30 கீழே வருது. அடுத்து டாடா ஸ்டீல் வரும். டாடா ஸ்டீல் ரிசல்ட்ஸ் பிரமாதமா இல்லை. இந்தியாவில் மட்டும் இல்லை, யூகே, நெதர்லாண்ட்ஸ் எங்கேயுமே ரொம்ப பிரமாதமா இல்லை. அதனால இன்னும் கீழே இறங்கி வரும். 20க்கு கீழேயே நிறைய நல்ல ஸ்டாக்ஸ் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பிஇ வந்து 6 தான். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸைட் பேட்டரிஸ் வந்து 16% லாஸ்ல இருக்கு. ஹோல்டா, ஆவரேஜ் பண்றதா, செல் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா பத்திரமா வச்சுக்கோங்க தயவுசெய்து. இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ நம்ம பேப்பர்ல இன்னைக்கு வந்துருந்துச்சு இல்லையா? நீங்க வந்து உள்ள இருக்கீங்க, வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா 5 to 7 இயர்ஸ்க்கு நீங்க வந்து வெளில வேணாம் அப்படின்றத மட்டும் உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அது பெஸ்ட். நான் லிங்க் போடுறேன். நீங்க படிச்சு பாருங்க. ஒரு நண்பர் வந்து என்ன எழுதியிருந்தாரு, நீங்க வந்து டிஎம்பி, இண்டஸ்இண்ட் அதெல்லாம் வந்து இன்னும் பிரச்சனைகள் இருக்கு. அதனால வந்து அதெல்லாம் அதெல்லாம் பத்தி பேசி ஒரு பொறுமை இல்லாத இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? நீங்க வந்து அவங்களெல்லாம் மிஸ்கைட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இப்பயும் நம்ம சொல்றோம் திருப்பி திருப்பி இதெல்லாம் வந்து ஏறுறதுக்கு இன்னும் ஒரு 6 to 7 இயர்ஸ், 10 இயர்ஸ் கூட ஆகலாம். இப்போதைக்கு வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்குது. வாங்கி வச்சுக்கலாம். பொறுமை இல்லை அப்படின்னா நண்பர் சொன்ன மாரி உங்களால 10 இயர்ஸ் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா அந்த சைடு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஏன்னா இன்னும் லேட் ஆகும். ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். டிஎம்பி கோர்ட் கேஸ் பத்தி கூட கேட்டிருக்காங்க. அது இப்போ 1 வருஷத்துல, 2 மாசத்துல, 3 மாசத்துல முடியிற காரியம் கிடையாது. அதுவும் வந்து இட் வுட் டேக் இயர்ஸ். மோர் தென் 3 to 5 இயர்ஸ் ஆகும். கவர்மெண்ட் ஆனா என்னைக்கும் ரிசால்வ் பண்ணிருவாங்க. அது எனக்கு உறுதியாக தெரியும். அரசு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வேலை அதுதான். அவங்க அதை ரிசால்வ் பண்ணிருவாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் கம்மியான அளவுல வாங்குறேன். நான் வந்து 10 இயர்ஸ் வெயிட் பண்ணுவேன். என்னோட ஆவரேஜ் பிரைஸ் பத்தி கேட்டிருந்தாரு. என்னோட ஆவரேஜ் பிரைஸ் 435. அது அதுக்கு கீழேயும் போயிடுச்சு. 435ல இருந்து 600 போனைக்கும் நான் வச்சிருந்தேன். 600ல இருந்து திருப்பி 430க்கு வந்திருக்கு. இன்னமும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தி தாங்க இன்னைக்கு வந்து பேசணும்னு நினைச்சோம். எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா எல்லாத்தையும் கேளுங்க. எல்லாருக்கும் நன்றி.